கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 76 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய உபயோகமான விஷயங்களை ஆண்டோட வசனம் மூலமா, விசுவாசத்தை மற்றும் உலகத்தில் நடக்கிற நிஜங்கள் மூலமாகவும் நாம பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, பார்ப்போம். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசித்தா எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் சாராம்சம். யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இதுதான் பாருங்க, சப்சிக்வெண்டா நிறைய வசனம் பார்த்தோம். நம்ம மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம். விசுவாசிக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், எப்படியெல்லாம் ஆகும், இது பற்றி கர்த்தரின் மேய்ப்பர்னு சொல்கிறோம். மேய்ப்பர்ன்றது என்னன்னா, வெறும் ஆடுங்களை கொண்டு போயிட்டு புல் இருக்க இடத்துல மேய வச்சுட்டு தண்ணீர் எல்லாம் கொடுத்துட்டு அதோட முடியாது. அவங்க வாழ்க்கை முழுவதும், அதாவது நம்மளை ஆண்டவர் சொல்றது நம்மளை குறிப்பிடுறார். நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்றார். அவர் என் வாழ்க்கை முழுசும் பார்த்துப்பார் அப்படின்றது தான். அதாவது ஆடுங்களுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம மனுஷங்களுக்கு, நமக்கு தான் இது சொல்லப்படுது. அதை உதாரணமா, மேய்ப்பர்னா நம்ம வாழ்க்கையோட தேவைகளை, நம்ம வாழ்க்கையோட லட்சியங்களை, நம்ம வாழ்க்கையோட கனவுகளை மற்றும் எல்லா வகையான வெறும் உணவு, தண்ணீர், உடை, இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே, சுகபலம், ஞானம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழிப்பு, வாழ்நாள் முழுவதும் நாம கிருபையால களி கூர்ந்து மகிழும்படி, வெற்றி வாழ்க்கையா மாறும்படி இப்படி நடத்துவார் பாருங்க. இதுதான் ஆண்டவரோட கிருபை. ஆண்டவருடைய, அவர் மேய்ப்பன் சொல்றதுல அர்த்தம் இதுதான். ஆண்டவரோட கிருபை நமக்கு இருக்கு, அவரோட தயவு நமக்கு இருக்கு, அவருடைய இரக்கம் நமக்கு இருக்கு. அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிபட்டு நம்ம பாவங்களை நம்ம மீட்டெடுத்தார்ன்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கு. இப்பவும் பரிசுத்தாவியானவரா நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மளை வழிநடத்துறார்ன்ற ஒரு அஷூரன்ஸ் இருக்கு, நிச்சயம். அவர் தான் உலகம் முழுதும் படைச்சார், நமக்காக பலியானார், இப்ப பரிசுத்தாவியானவரா நம்மளை நடத்துறார். நம்ம வாழ்நாள் முழுவதுமே அவர் நடத்துவார். தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், மற்றும் பலவிதமான சோதனைகள் எல்லாம் வரும். சாத்தான் கொண்டு வருவான். ஏன், மனுஷனே முழு சாத்தானா இருப்பான். சில இடத்துல பாத்தீங்கன்னா சத்துருவ ஸ்நேகிகள் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சாத்தானை நம்ம ஸ்நேகிக்க முடியாது. முழுசா கெட்டவைகளால் நிறைஞ்சவங்களை கூட நீங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட 1% கூட நல்லது பார்க்க முடியாது. அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வரும்போது மது குடிச்சிட்டா பிரச்சனை இருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, தவறு, சான்ஸே இல்லை. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு போறீங்க, இன்னொரு பிரச்சனையில போய் சிக்க போறீங்க, சிக்கிடுவீங்க. மதுல நீங்க போனீங்கன்னா மதுக்கு அடிமையாகி குடி குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையை கெடுத்துரும், சமாதானத்தெல்லாம் குறைச்சி போட்டுரும், எல்லா வகையிலையும் உங்க வாழ்க்கை சீர்கெட்டுடும். அதனால சொல்லுவாங்க, நண்பர்களோ யாரோ சொல்லுவாங்க, வா உனக்கு பிரச்சனையா, வா இதை நீ கெடு, இதை குடி, உனக்கு எல்லாம் சரியாயிடும். சரியாகாதுங்க. அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அதை மறந்துட்டதா நினைச்சிட்டு உங்களுக்கு எத்தனை மணி நேரம் அந்த மதுவால கிடைக்கிற ஒரு போதை இருக்கோ அது வரைக்கும் தான் திரும்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை டபுள் ஆயிடும். ஏன்னா நீங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை தேடலையே. நீங்க எதுல விசுவாசிக்கிறீங்க? இது தவறான விசுவாசம். பாருங்க, தவறான விசுவாசம்ன்றது நிறைய இருக்கு. உங்க கழுத்துல மாட்டினீங்கன்னா, இதை கழுத்துல மாட்டின உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், உங்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமாயிடும் யாருன்னா சொல்றாங்களா? நம்பவே நம்பாதீங்க. இதை கையில கட்டுங்க. அது வைரமா இருந்தா கூட சரி, தங்கமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை முழுவதும் வெற்றி தான், உங்க வாழ்க்கை முழுவதும் சமாதானம் தான், உங்க வாழ்நாள்ல செல்வம் குமிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நடக்கவே நடக்காது, நிச்சயமா நடக்காது. உங்களுக்கு மாறா நீங்க அதை நம்பிட்டு என்ன பண்ணுவீங்க, எந்த முயற்சிகளும் எடுக்காம உங்க வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும். கிறிஸ்தவங்களிலே பெரிய ஒரு பிரபலமான போதகர் ஒரு முறை சொன்னாரு,
இந்த சாவியை வாங்கிட்டு போய் நீங்க வைங்க, உங்களுக்கு செல்வம் வரும், நீங்க ஐஸ்வர்யம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பெட்டகம் இவ்வளோ, அதோட விலை இவ்வளோ, 1 லட்சமோ 2 லட்சமோ, ஒன்று வந்து சாவி வந்து 1 லட்சமும் பெட்டகம் வந்து 3 லட்சம் ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. நான் கேட்டப்ப எனக்கே ஆச்சரியமா, இத்தனைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கூட இல்லை, வாலிப வயசு தான். அப்போ வந்து யோசிச்சேன், எப்படி இது பாசிபிளே இல்லையே. ஏன்னா ஆண்டவர் வந்து ஞானம் கொடுத்துருக்காரு நமக்கு. எப்படி ஒரு சாவியை கொண்டு போய் வச்ச உடனே நமக்கு செல்வம் கிடைச்சிரும், சமாதானம் கிடைச்சிரும். எப்படி ஒரு பெட்டகத்தை கொண்டு போய் வச்ச உடனே இன்னும் சாவி வந்து கொஞ்சம் செல்வத்துக்கு, பெட்டகம் வந்து அதிகமான செல்வத்துக்கு. ஏன்னா அது அதிக விலையாச்சே. இதெல்லாம் நடக்காதுங்க. நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சொல்றேன், கிறிஸ்தவங்கள எத்தனை பிரிவு, எத்தனை விதமான வழிபாட்டில் வித்தியாசம். நான் வழிபடுறது சரி, என்னோட முறை தான் சரி, உன்னோட முறை சரியில்லை, நான் இதை கடைப்பிடிக்கிறேன், நீ இதை கடைப்பிடிக்கல. நீங்க உங்க பிரகாரம் நீங்க செய்யுங்க, மற்றவங்களையே நீங்க குற்றப்படுத்துறீங்க. ஒரு சில போதகங்க பாத்தீங்கன்னா இதை குற்றம் சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரோட வசனத்தை தியானிக்கணும், அவர் வார்த்தைய நம்ம நல்லா வசனத்தை படிச்சு அதை நல்லா தியானிச்சு. தாவீதே சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய வேத வசனத்தின், ஆண்டவரே உடைய வேத வசனத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரலும் சொல்றார். அதான் ஆண்டவரோட கிருபை, அவரோட தயவு, அவரோட இரக்கம், இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவரை துதிக்கணும், முழுமையா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுத்து அவரை துதிக்கணும், விசுவாசிக்கணும். நம்ம எதை ஜெபிக்கும் போதும், எதை நினைக்கும் போதும், நம்ம எந்த செயல் செய்யும் போதும் இது ஆகும்னு சொல்லி விசுவாசிக்கணும். இது ஆகாது, இது ஆகுமோ ஆகாதா, நீங்க ஆகாது நினைச்சா ஆகாது. நிச்சயமாக விசுவாசித்தா நம்ம ஆண்டவருடைய மகிமையை காண முடியும், அவரோட வல்லமையை காண முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்வார். வேதத்துல எவ்வளவு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு இல்லை, எவ்வளவு அதிசயங்கள் இப்பயும் நடந்துட்டு தாங்க இருக்கு. சிலது மட்டும்தான் நடக்க முடியாது. வெளியே தெரியாம நிறைய ஆண்டவர் நிறைய பேர் வாழ்க்கையை மாத்திருப்பார். நிறைய பேர் நீங்க அது தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. சாட்சியா சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கறீங்க. நிறைய நீங்க கண்ணாலேயே பார்க்கலாம். வாழ்க்கையில நிறைய தெரிஞ்சவங்க வாழ்க்கைங்கள்ல ஆண்டவர் எப்படியெல்லாம் அதிசயம் செஞ்சிருக்காரு. அவரை துதிக்கிறவங்களுக்கு, அவரை நேசிக்கிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துறாருன்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு. இதுதான் நினைச்சுக்காதீங்க, அதுக்கும் மேல ஆண்டவர் செஞ்சிருக்கார். அதனால ஆண்டவரை விசுவாசிப்போம். சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வு எல்லாம் பெற்றுக்கொள்வோம். சமாதான சந்தோஷத்தோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.